சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, மீனாவோட வண்டி காணா போனதுக்கு பின்னாடி சிந்தாமணி தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த முத்து வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணியை தேடி அந்த வண்டி எங்கே இருக்குது, ஒழுங்காக கொடுத்துருங்க, இல்லை உங்கள் காரை வந்து அப்படியே நான் எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி பார்த்தீங்க அப்படின்னா, மீனாவோட காரை வாங்க முத்து வந்து ட்ரை பண்ணுறாரு. அதே மாதிரி சிந்தாமணியும் லாக் ஆகிட்டாங்க. சிந்தாமணியோட காரை வந்து முத்து வந்து எடுத்து வச்சுக்கிட்டாரு. நீ வண்டியை கொடுத்தா தான் காரை கொடுப்பேன்னு சொன்னதில்ல, அவங்களும் வண்டி எங்கே திருடி வச்சுருக்காங்களோ அந்த இடத்துக்கு முத்துவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கார் ஷீட்டில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. இதனால என்னாச்சு அப்படின்னா, அந்த வண்டிக்குள்ள பணத்தை கொடுங்க, இந்நேரம் அந்த வண்டி என்ன லட்சணமாக இருக்கும், என்ன நிலமையில இருக்குன்னு எனக்கு தெரியாது, அந்த வண்டிக்கான பணத்தை 40,000 எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, சிந்தாமணி உடனே ரோகிணிக்கு கால் பண்ணி, எனக்கு 40,000 கேட்குறான் முத்து, எனக்கு 40,000 அமுச்சு விடுங்கிறாங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க, என்கிட்ட போய் காசு கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் நீ தானே இந்த வேலையை பண்ண சொன்ன, இப்போ நீ காசு கொடுக்கல அப்படின்னா நீ தான் இந்த வேலையை பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. இதனால ரோகிணி மனோஜ் கிட்ட வித்யா கல்யாணத்துக்கு மொய் வைக்கணும், வித்யா வந்து எனக்கு எத்தனையோ தடவை நிறைய காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவளுக்கு 50,000 மொய் வைக்கணும், 50,000 கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனது 50,000மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வாயை பழக்கிறாரு. ஸோ அதே மாதிரி 50,000 எடுத்து கொடுத்துட்றாரு. முத்துக்கிட்டையும் சிந்தாமணி காசையும் கொடுத்துட்றாங்க. ஆனால் ரோகிணி வந்து மனோஜ் கிட்ட 50,000 வந்து வாங்கியிருக்க விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. வீட்டுக்கு தெரிஞ்சு விஜயா வந்து என்னென்னலாம் ரோகிணியை திட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.